Give us the burden, Lord, to pray, to cry for the needy and for the sick, Father, Lord. Hallelujah. We give this meeting in your hands, Lord. We submit the sister in your hand, Father, Lord. Bless her and anoint her, Lord. Thank you for her life, Father, Lord. Thank you for her ministry, Father, Lord. Thank you for bringing her to this country, Father, Lord. Hallelujah, Jesus. Hallelujah, Lord. We give, we surrender, we submit everything in your precious hands. Hallelujah. In Jesus' name, together we say, Amen. Hallelujah. Almighty God we serve. What a mighty God we serve. Heavens are roaring, heaven and adoring. What a mighty God we serve. What a mighty God we serve. What a mighty God we serve. Heaven and adoring, heaven and adoring. What a mighty God we serve. Jesus is the Lord we serve. Jesus is the Lord we serve. Heaven and adoring, heaven and adoring. Jesus is the Lord we serve. கண்ணுநீர் சாரமில்லா, கஷ்டங்கள் சாரமில்லா, கண்ணுநீர் சாரமில்லா. நித்ய தேஜஸின் கனமோ திடும்போல் நொடி நேரத்தேக்குள்ள கஷ்டங்கள் சாரமில்லா, கண்ணுநீர் சாரமில்லா. நீயண்டே வரவின் தொனி முழங்கும், பிரபலே போலே நாம் பறந்துயரும். நீயண்டே வரவின் தொனி முழங்கும், பிரபலே போலே நாம் பறந்துயரும். நானண்டே பிரியனாம் மணவாளையில், பிராபிக்கும் சொர்க்கிய மணியறையில். கண்கள் சாரமில்லா, கண்ணுநீர் சாரமில்லா, கஷ்டங்கள் சாரமில்லா, கண்ணுநீர் சாரமில்லா. மணவாளன் வரும் மணமேகத்தில் மயங்கான் இனியும் சமயமில்லா. மணவாளன் வரும் மணமேகத்தில் மயங்கான் இனியும் சமயமில்லா. மத்தியாகாசத்தின் மகள் தினத்தில் மணவாட்டியை நாம் பறந்துயரும். கஷ்டங்கள் சாரமில்லா, கண்ணுநீர் சாரமில்லா, கஷ்டங்கள் சாரமில்லா, கண்ணுநீர் சாரமில்லா. It is my greatest privilege to come and share the message with you. Hallelujah. In my heart, in my spirit, I decided not to come here at all. இப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். Our daughters are like a carved pillars adorned for the palace. Let us pray. நம்ம ஜெபம் பண்ணலாம்.
நம்முடைய ஹெவன்லி ஃபாதர், நம்முடைய தகப்பன் நம்மை பார்க்கும்போது நம்மை ஒரு carved pillar adorned for the palace, சித்திரம் தீர்க்கப்பட்ட ஒரு நல்ல மூலைக்கல்லாக, தூணாக, டெசர்ட்டில் அல்ல, ஒரு பேலஸில், ஒரு அரண்மனையில் உள்ள சித்திரம் தீர்க்கப்பட்ட ஒரு நல்ல கல்லாக, தூணாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். God has a great plan for us. நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. நாம் ஆண்டவருடைய பார்வையில் சித்திரம் தீர்க்கப்பட்ட மூலை கற்கள். Hallelujah. Carved pillars. We are carved pillars. ஆமென். நாம் சித்திரம் தீர்க்கப்பட்ட தூண்கள். கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு, திட்டத்தோடு கூட நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எங்களை நேசிக்கிற இயேசுவே, பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வருகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். எங்களை என்ன நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டீரோ, தாயின் கற்பத்தின் முதற்கொண்டு எங்களை அழைத்திருக்கிறீரோ, அந்த நோக்கத்தையும் திட்டத்தை எங்கள் சொந்த வாழ்க்கையில நிறைவேற்றும். ஒரு தானியேலை போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல, எந்தெந்த ஊர்களிலோ பிறந்த எங்களை ஆண்டவரே இந்த இடத்திற்கு நீர் கொண்டு வந்தீரே. ஒரு எஸ்தருடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஆண்டவரே, யூத குலம் காக்கப்படும்படியாக நீர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தீரே. ஒரு தானியேலை குறித்து, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து, உம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தீரே. அதே போல ஒவ்வொரு இடங்களிலும் கொண்டு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை இந்த லேண்டில் நீர் நிறைவேற்றணும். Fulfill your purpose in this land, Lord. You have only brought them, Lord. You have only brought them, Lord. You have given them the opportunity to stay here, Lord. Do your will. We commit our life to you and you alone, my dear Master. Speak to us. எங்களோடு பேசும். Holy Spirit of God, we welcome you. We welcome you. Lord, we open our hearts to you. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த இடத்தில் வாசிக்கிறோம், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட மூலை கற்களை போல, அரண்மனையில உள்ள மூலை கற்களை போல காணப்படுகிறார்கள். நம்ம அநேக நேரங்களில் விமன் என்று யோசித்தாலே நம்மெல்லாம் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானவங்க, அல்லாவிட்டால் லாண்ட்ரி அல்லது டியூஷன் எடுக்கிறதுக்கு, பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு தான் நாமன்னு யோசிப்போம். ஆனால் நம்முடைய பரலோகத்தின் தேவன், சரியா, யாருக்காவது நான் பேசுகிறது ஒரு வேளை மறந்துட்டு அப்படியே கண்டினியூஸாக தமிழில் பேசினா கூட, நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணுறது கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படி கையை அசைங்க. ஐ கேன் டிரான்ஸ்லேட் இன் டு இங்கிலீஷ். நிறைய நேரங்கள் இருக்கிறது இப்படி தான் யோசிக்கிறோம். God has a great plan for our life. Whenever God sees us, நம்மளை ஆண்டவர் பார்க்கும் போதெல்லாம் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, பில்லரா, ஒரு பேலஸில் நம்ம இருக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் அ carved pillar. சரியா? பில்லர், பில்லர்னா எப்படி இருக்கும்? பில்லர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். பில்லர்ஸ் ஆர் சப்போர்ட்டிவ், மற்றவங்களை ஆதரவு கொடுக்கிறதா இருக்கும். அதே மாதிரி பில்லர்ஸ் ஆர் பர்டன் பேரர்ஸ். சரியா? ஒரு மதர் அல்லது ஒரு ஒய்ஃப்னா, இப்போ பாஸ்டர் ஒரு வேலை இங்கே இருந்தாங்கன்னா இங்கேயே வசிட்டுப்பாங்க. எனக்கு ஒரு 75% எங்கே தான் இருக்குது, இந்தியாவில். வீட்டை சுற்றி தான் என்னுடைய மனசு இருக்கு. நம்ம பிள்ளைங்களை பற்றி, பிள்ளைகளுடைய நிலைமை, சாப்பாடு, பொருளாதாரம், ஃபைனான்ஸ், அவங்க ஹெல்த்து எல்லாமே யாரை தான் சார்ந்திருக்கு? நம்மளை தான் சார்ந்திருக்கு. அதனால தான் ஆண்டவர் நம்மளை சொல்கிறார், பார்த்து நம்ம தான் பில்லர்ஸ். இதில் வாசிக்கிறோம், அவர் டாட்டர்ஸ் ஆர் லைக் carved pillars. முதல்ல யாரா மாறணும்? ஆண்டவருடைய குமாரத்திகளா மாறணும்.
நம்ம ஆண்டவருடைய குமாரத்திகளா மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? The Gospel of John 1st chapter 12th verseல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். If you believe in the name of Jesus and accept him, we have the right to become the children of God. சரியா? நம்ம அவரை அக்செப்ட் பண்ணோம்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காங்க? அதிகாரம், ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லைஃப்பில் இஷ்டம் போல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் ஆண்டவருக்கு என்று சொல்லி நம்ம லைஃப்பை என்ன செய்யணும்? கமிட் பண்ணணும். இந்த கமிட்மெண்ட் எப்பொழுதுமே நம்முடைய லைஃப்பில் தட் கமிட்மெண்ட் தட் பிரிங்ஸ் ஃப்ரம் தட் இஸ் ஃப்ரம் த ஹார்ட். கமிட்மெண்ட்ன்றது வெளியில் சும்மா அப்படி கையை காலை ஆட்டுறதெல்லாம் கிடையாது. இட் கம்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட், நம்முடைய இருதயத்திலேருந்து வரும். இந்த கமிட்மெண்ட் தான் நம்முடைய லைஃப்பை லீட் பண்ணும். இட் பிரிங்ஸ் அவர் டெஸ்டினேஷன். நம்ம என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாம் எது கொண்டு வரும்னா நம்முடைய கமிட்மெண்ட் தான். ஆகையால் நம்முடைய லைஃப்பில் முதல்ல இயேசுவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு, அவருடைய நாமத்தை நம்ம பிலீவ் பண்ணுறதுக்கு, அவரை நம்ம ஏற்றுக்கொள்கிறதற்கு நம்ம லைஃப்பில் என்ன செய்யணும்? நம்ம முதல்ல நம்முடைய லைஃப்பை கமிட் பண்ணணும். அந்த கமிட்மெண்ட் தான், அந்த எடுக்கிற டிசிஷன் தான் நம்முடைய ஃப்யூச்சர் லைஃப் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யும் தெரியுமா? ஒழுங்குபடுத்தும். நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் கமிட் பண்ணிங்கன்னா உலகத்தையே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. ஃபேமிலிக்கு நீங்கள் கமிட் பண்ணியிருந்தீங்க, ஃபேமிலியை மாத்திரம் தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. ஒருவேளை உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம், நம்முடைய சம்பளம் ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சேலரி அல்லது பணம் முக்கியம்னா அதுக்கு நம்ம கமிட் பண்ணியிருப்போம். இந்த உலகத்தில் ரொம்ப அழகாக வாழணும்னா உலகத்தின் அழகுக்கு நம்ம கமிட் பண்ணியிருப்போம். எதற்குன்னு சொல்லி நம்ம லைஃப்பை நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு ஏற்ற டிசிஷனை எடுத்து அதற்குரிய ஆக்ஷனுக்குள்ளே கொண்டு வரும். சரியா? ஆகையால் முதல்ல நம்முடைய லைஃப்பில் யாருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும்? இயேசுக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் லைஃப்பில் நான் 15 வயதாக இருக்கும்போது இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பேரண்ட்ஸ் சாதாரண ஒரு பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் தான். வீட்டில் நல்ல ஒரு பக்திக்குரிய காரியத்தில் தான் ஃபேமிலி ப்ரேயர் உண்டு, பைபிள் ரீடிங், கண்டிப்பாக பைபிள் வாசிக்கணும், சண்டே ஸ்கூல் போகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் எனக்கு இன்னர் ஹார்ட்டில் ஆண்டவரை பின்பற்றணுன்ற நினைப்பே கிடையாது. உலகத்தை பிரியப்படுத்தணும், அது வளர்ந்து வரும்போது உலகத்துக்கு எப்படி பிரியமாக வாழலாம் அப்படி தான் வாழ்ந்துட்டு வந்தேன். ஆனால் ஒரு சின்ன கேம்புக்கு ஒரு நாள் குற்றாலத்தில், நாங்களாம் தூத்துக்குடியில் வளர்ந்தோம். தமிழ்நாட்டில் கடைசியில் நாகர்கோவில் தூத்துக்குடி இருக்குல்ல, அந்த திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடியில் வளர்ந்தோம். அங்கேருந்து அந்த ஸ்கூல்லேருந்தே எங்களை குற்றாலம் மலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு பைபிள் கிளப் மூமெண்ட் என்று சொல்லி ஒரு கேம்புக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் ஏசு என்னோடு கூட பேசினான். இந்த உலக வாழ்க்கையானது ஒரு ஷார்ட் லைஃப் தான் நமக்கு. ஒரு இந்தியனுடைய ஆவரேஜ் ஏஜ் 35 இயர்ஸ் தான். ஒருவேளை உனக்கும் ஆண்டவர் அந்த 35 இயர்ஸ் தான் இந்த உலகத்தில் வாழும்படி வைத்திருந்தார்னா நீ உன்னுடைய இட்டர்னிட்டியை எங்கே கழிப்ப? வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட், வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் யுவர் இட்டர்னிட்டி. த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் ஸ்பீக்கிங் டு மீ. அந்த நாட்கள்லாம் ஆவியானவர் பேசினார். அன்றைக்கு இரவு வேளையில் ஐ கமிட்டட் மை லைஃப் 100% டு ஜீசஸ். அதுக்கு பிறகு உலகத்துக்கு நான் நோன்னு சொல்லுவேன் ஆண்டவரே, பாவத்துக்கு நோன்னு சொல்லுவேன். அதே போல் பிசாசுக்கும் 3 காரியத்துக்கு நான் நோ சொல்லுவேன் என்று சொல்லி என் லைஃப்பில் டிசைட் பண்ணேன். 1 உலகம், வேர்ல்ட்லி திங்ஸ், 2வது டெவில், 3வது சின்ஃபுல் லைஃப்க்கு 3 காரியத்துக்கும் நான் நோ சொல்லுவேன்னு சொல்லி கமிட் பண்ணி என் லைஃப்பை லீட் பண்ணிட்டு வந்தேன். அப்போ 65வது வருஷம் ஆண்டவர் என்னோடு கூட பேசினான், நீ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரணும்னு. ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க கிடையாது, பாஸ்டர்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் என்னுடைய சிச்சுவேஷன் ஒன்றுமே புரியாத, என்னுடைய ஃப்யூச்சரே தெரியாத சூழ்நிலையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனால் 73ல் மேரேஜ் அரேஞ்ச் பண்ண
போது ஒரு பாஸ்டர் மேரி பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. மேரி பண்ணுற சமயத்தில் அவங்க பெங்களூரில் 50 வந்தீங்கன்னா, சென்னைக்கு வந்தீங்கன்னா அந்த டி நகர் பக்கம் போனீங்கன்னா போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வரக்குள்ள, ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரக்குள்ள ஒரு 10 பேர் பின்னால் வந்துடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க நம்மளை? ஆன்ட்டி ஆன்ட்டி ஆன்ட்டி. அவங்கள பார்த்து பாஸ்டரை பார்த்து எப்படி இருக்கணும்? அங்கிள் அங்கிள் அங்கிள். அப்போ அவங்களுடைய நம்ம கசின்ஸாக நம்மளை வந்து ஆன்ட்டி அங்கிள்ட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லை. அதே போல் நம்ம இந்த உலகத்திலிருந்து அப்பா ஃபாதர்ன்னு கூப்பிடும்போது பரலோகத்தின் தகப்பன்னு நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? யூ ஆர் மை டாட்டர். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட என்ன செய்யணும்? விட்னஸ் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளை தான், பிதாவாகிய தேவனுடைய பிள்ளை தான். அந்த அனுபவம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டுன்னா நம்ம வாழ்க்கையை என்ன செய்ய தெரியுமா? ஒரு வித்தியாசமாக மாறிடும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, பைபிளில் பார்க்கும்போது 2 டாட்டர்ஸை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜட்ஜஸ் 1st chapter 14th verse கேலேப்ஸ் டாட்டர் அக்ஸா. அக்ஸா என்ற காலேபுடைய குமாரத்தியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஜட்ஜஸ் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆவது வசனம். இந்த போதும் இந்த அக்ஸாள், காலேபுடைய குமாரத்தியாகிய அக்ஸாள் ஒத்னியேல் என்ற மனுஷனை திருமணம் செய்து அவள் போகும்போது கழுதை மேலே போகிறாங்க. ஆனால் அந்த காலேபை பார்த்த உடனே, தகப்பனை பார்த்த உடனே அந்த அக்ஸாள் என்ன செய்கிறார்? தன்னுடைய புருஷனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு இறங்கி தன் தகப்பனிடத்தில் வருகிறார். தகப்பன் அந்த காலேப் வந்து அக்ஸாளை பார்த்த உடனே ஒன்று கேட்குறான், உனக்கு நான் என்ன செய்யணும்? சரியா? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? அதுதான் நம்ம ஆண்டவரை எப்பொழுதுதான் அப்ரோச் பண்ணுறோமோ ஆண்டவர் நம்மகிட்டையும் கேட்பார், உனக்கு நான் என்ன செய்யணும்? நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மளை பார்த்து இப்போ எல்லாத்துக்கிட்டே ஒரு பேப்பர் கொடுத்து, நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு எழுதித்தாங்க. நமக்கு உடனே எழுதுறதுக்கு பாயிண்ட் இருக்கா? நிறைய நேரங்களில் நமக்கு சொல்கிறதுக்கே என்னன்ட்டே தெரியாது. சிலருக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும். நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு 5 பாயிண்ட்டாவது வச்சுக்கணும். இவங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை, இந்த இடத்துல ஒரு ஹீலிங் நடக்கணும், இந்த இடத்துல என்னை எடுத்து உபயோகிக்கணும், ஏதாவது ஒரு 3, 4, 5 பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும். ஆண்டவர் இந்த காலேப் அந்த மகளை பார்த்த உடனே கேட்குறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? தமிழில் போட்டிருக்கு, உனக்கு என்ன ஆசீர்வாதம் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்ட உடனே இவ சொல்கிறா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். சரி, அவள் இங்கிலீஷில் இப்போ வாசிக்கிறோம், யூ டூ எ ஃபேவர் ஃபார் மீ அப்படின்னு கேட்குறான். எனக்கு நீ ட்ரை லேண்டை கொடுத்துருக்குறேன், எனக்கு என்ன லேண்டு வேணும்? அந்த லேண்ட் வித் ஸ்ப்ரிங்ஸ், நீர் பாய்ச்சலான நிலங்களை தாரும். உடனே அந்த தகப்பன் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தந்தார் என்று வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் என்ன கொடுப்பார் தெரியுமா? டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் இந்த இடத்துல இருக்கிற நாம் கேட்குறதே கிடையாது. நம்ம எப்பவுமே என்ன யோசிச்சுருப்போம்? டிவியில் யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபத்தினால நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும், அல்லது எனக்கு எங்கள் நாட்டுக்கு யாருமே வர முடியலை, அப்படி தான் ஏங்கிட்டு இருப்போம். ஆனால் எல்லாருமே ஆண்டவர் சமூகத்தை முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்யலாம்? அப்பா ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டு உங்கள் லைஃப்பில் உள்ள ட்ரை லேண்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவரே, என்னுடைய ஃபேமிலி லைஃப்பில் ட்ரைனஸ் காணப்படுது, என்னுடைய தூர இடத்துல இருக்கிற அவங்கள இங்கே கொண்டு வர முடியலை, அல்லது பிள்ளைங்க தனியாக இருக்காங்க, நான் தனியாக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறோ அதை எல்லாவற்றையும் என்ன செய்தால் ஆண்டவர்கிட்ட சொன்னால் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுப்பார். பரலோகத்துக்கு நேராக நம்ம கூப்பிட்றதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஃபோன் கொடுத்துருக்குறார், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு தெரியுமா? ஜெரமையா 33:3. சரி, நம்ம எப்பவும் சில சமயங்கள் நீங்கள் ஊருக்கு கூப்பிட்ற நேரம் கூட சில சமயம் என்கேஜாக இருக்கும், சில சமயங்களில் ஆல் த ஒர்க்ஸ் ஆர் பிஸின்ட்டு வர ஆன்சர் வரும். சரியா? ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் அப்படி ஆன்சரே வராது. உடனே ஆண்டவர் சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். நம்ம லைஃப்பில் நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட இருந்து நல்ல பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜபத்தை பண்ணணும். ஆண்டவர் விடக்கூடாது. நான் ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், அவங்க ஹஸ்பண்டு மாறணும்னு சொல்லிட்டு. அப்போ பரப்புறதுக்கு முந்தின நாள் ராத்திரி நான் ஃபோன் பண்ணேன்,
நவம்பர் 30க்குள்ள ஒரு அற்புதத்தை செய்யலாட்டி ஆண்டவரை விடக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த 30க்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு ஆண்டவர் செய்யணும், விட்டவே கூடாது. ஏன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் யாரு? ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங்கை ஆண்டவர் கொடுக்கிறவர். அதனால ஆண்டவருக்கு எப்பவுமே என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். 1 நிமிஷம் கிடைச்சாலும் பரவாயில்ல, 5 minutes கிடைச்சாலும் பரவாயில்ல. நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயரோடு காணப்பட்டால் நிறைய காரியத்துக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். 2வது குமாரத்திகள் யாருன்னா, நம்பர்ஸ் 27th chapter 1 to 8th verse நீங்கள் வாசித்தீங்கன்னா, செலப்பியாத்தின் குமாரத்திகள், சரியா, டாட்டர்ஸ் ஆஃப் ஜெலஃபதாத் என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு 5 குமாரத்திகள் இருந்தாங்க, 5 daughters in that family. There was no son in that family. ஒரு மகனும் கிடையாது, 5 குமாரத்திகள் தான். இந்த இஸ்ரேல், லேண்ட் ஆஃப் இஸ்ரேலில் ஒரு லா இருந்துச்சு. அது என்ன லான்னா, ஒரு ஃபேமிலியில் சன் இல்லாட்டி அப்பாவினுடைய போர்ஷன்ஸ் அவங்களுக்கு யாருக்கு கிடையாது? டாட்டர்ஸ்க்கு கிடையாதுன்றது ஒரு ரூல் இருந்துச்சு. ஆனால் இந்த 5 daughters எங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக வாசி பாருங்கள். நம்பர் 27th chapterல இந்த 5 daughtersuடைய பேரும் நல்ல ரைம்ஸாக வரும். அந்த 5 daughterஸும் என்ன செஞ்சாங்க? தே ஸ்டுட் பிஃபோர் த மீட்டிங் பிளேஸ், சரியா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால் இந்த 5 பேரும் ஒரே ஆவியோடு ஒரே மனசோடு அவங்க போய் நின்னாங்க. நின்று தே அப்ரோச்ட் மோசஸ் and Eliezer and all the men in that assembly. எல்லாருக்கும் முன்னால் போய் நின்று they gave their problems, அல்லது அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை யார்கிட்ட சொன்னாங்க? மோசஸ்கிட்ட சொன்னாங்க. என்ன ப்ராப்ளம்னா, எங்கள் வீட்டில் 5 குமாரத்திகள் தான், 5 daughters only, we have no son, ஆனால் we want to have our father's portion, சரியா, எங்கள் தகப்பனுடைய போர்ஷன் எங்களுக்கு வேணும். அப்போ மோசஸ்க்கு ஒன்று என்ன செய்யணும்னு தெரியலை. உடனே மோசஸ் இந்த காரியத்தை யார்கிட்ட சொல்கிறான்? ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். சரி, மோசஸ் இந்த ப்ராப்ளமை யார்கிட்ட சொல்கிறான்? ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப இஷ்டம். செலப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். ஹல்லேலூயா. The sayings of those daughters are right. நம்ம பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உடனே பரலோகத்துல உடனே பதில் வருது. ஹல்லேலூயா. சில சமயங்களில் பாஸ்டர் சொல்லுவாங்க, நாங்களாம் ஜெபம் பண்ணா ரொம்ப நேரம் எடுக்குது, நீ ஜெபம் பண்ண உடனே பதில் கிடைச்சிருதே. அதான் செலப்பியாத்தின் குமாரத்திகள், சரியா. நம்ம போய் எப்படி இருக்கணுமா? ஒன் மைண்டோடு இருக்கணும். நம்ம ப்ராப்ளம்ஸை கிளியராக ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எங்கள் வீட்டில் 5 குமாரத்திகள், குமாரர் இல்லை, ஆனால் எங்கள் தகப்பனுடைய சுதந்திரம் எங்களுக்கு வேணும். அதை கரெக்டாக சொன்னோன்னா ஆண்டவர் சொல்கிற சரிதான், இங்கே சொல்கிறது சரிதான். இப்போ என்ன செய்யணும்? ஒரு ரூலே மாற்றணும். The land of Israel, there is a change in that rule. If there is no son in that family, they have to give the portion to the daughters. If they don't have the daughters as well as the son, they have to give the portion to the brother. அதாவது அந்த ஃபாதருடைய பிரதருக்கு கொடுக்கணும். பிரதரும் இல்லாட்டி சித்தப்பாக்கு கொடுக்கணும். ஒரு புதிய ரூலையே இந்த 5 சிஸ்டர்ஸ் ஒருமனப்பட்ட ஆண்டவர் சன்னிதானத்தை நின்றதுனால மாற்றிட்டாங்க. ஹல்லேலூயா. சரியா, நாமும் இந்த இடத்துல இருக்கிற நாம், அதனால தான் நம்மளுடைய குரூப் ப்ரேயரில் அதில் என்ன இருக்குது தெரியுமா? கார்ப்பரேட் ப்ரேயரில் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். சரியா, ரொம்ப எஃபெக்டிவான ப்ரேயர் என்ன தெரியுமா? இண்டிவிஜுவல் ப்ரேயர், பர்சனல் ப்ரேயரும் நமக்கு வேணும். அதே மாதிரி என்ன ப்ரேயர் வேணும்? கார்ப்பரேட் ப்ரேயர் அல்லது குரூப் ப்ரேயர். ஆண்டவர் மேத்யூ 18 chapter 18th, 19th and 20th verseல இந்த குரூப் ப்ரேயருக்கு வரக்கூடிய எஃபெக்டிவ்னஸை ஆண்டவர் கொடுத்துருக்குறார். முதல்ல 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் எதை நீங்கள் கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டது. இந்த குரூப் ப்ரேயர் we have the authority to bind and release. சரியா, அதனால் அந்த குரூப் ப்ரேயரில் நம்ம ஜெபம் பண்ணும்போது பிசாசின் கிரியைகளை நம்ம என்ன செய்யறது? கட்ட முடியும். we have the authority. that authority is working from the earth. சரியா, இது ஆண்டவர் சொல்ல, பரலோகத்தில் கட்டுறது எதுவோ அது பூலோகத்தில் கட்டப்படும் சொல்லு. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அதுதான் பரலோகத்தில் என்ன செய்யும்? கட்டப்படும்.
ஆகையால் இந்த அத்தாரிட்டி எங்கேருந்து வேலை செய்யும்? இந்த உலகத்தில் வேலை செய்யும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, 2 பேர், இஃப் யூ 2 agree together and pray, God will answer. அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டு எதையாவது ஒரு காரியத்தை கேட்டால் பரலோகத்தின் தேவனால் அது அவர்களுக்கு உண்டாகும். இட் இஸ் a promise. மூணாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இஃப் 2 or 3 gather in my name, I will be there. காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்ம அந்த குரூப் ப்ரேயரில் இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன், நம்ம ஆண்டவர் வந்து 40 அல்லது 50 பேர் ஒரு இடத்துலேருந்து ஜோம் பண்ணால் தான் கேட்பேன், நான் வருவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கேயுமே போக முடியாது. இதில் ஆண்டவர் லீஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா, 2 or 3. சரி, நமக்கு கிடைக்கிற நேரத்தில் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் நீங்கள் ஒருமனப்பட்டு ஏதாவது காரியத்துக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அப்படியே உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு 2 பேர் ஒரு இடத்துல வந்து ஏன்னா இங்கே நான் அந்த ஒரு சிஸ்டருக்கு இப்போ நான் சொன்னேன் பாருங்க, அநேகமாக டெய்லி நைட் 9:30 to 10:30, பிட்வீன் 9:30 10:30 எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஃபோனில் தான் ஒருத்தர் சண்டே சர்வீஸில் தான் எப்போமாவது பார்த்து இப்படி கை பண்ணுவாங்க, ஃப்ரைடே சர்வீஸில் பார்ப்பாங்க, கிட்டே வர முடியாது. ஆனால் என்ன செய்வோம், ஃபோனில் ஜெபம் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் ஃபோனில் ஜெபம் பண்ணலாம், 2-3 பேர் அந்த கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஜெபம் பண்ணலாம். எப்படியாவது என்ன செய்யணும், கார்ப்பரேட் ப்ரேயர், ஒரு குரூப் ப்ரேயர் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக பிரதிபலன் கொண்டு வரும். நான் இந்த 5 டாட்டர்ஸையும் இந்த செலப்பியாத்தின் குமாரத்தின் 5 பேரையும் என்ன பேர் கொடுத்துருக்கேன் தெரியுமா, ஹிஸ்ட்ரி மேக்கர்ஸ். ஹல்லேலூயா. நம்ம யாராக மாறலாம், நம்முடைய தேசத்திலேயே ஒரு லாபம் மாற்றக்கூடிய அளவில் நம்ம என்ன செய்யலாம், கிரியை செய்யலாம். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள ரூலெல்லாம் கூட என்ன செஞ்சிடும், மாறிடும். கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்வார். இந்த இடத்துக்காகலாம், இந்த நேஷனுக்காக எல்லாம் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. நீங்களும் ஜெபம் பண்ணும்போது நான் என்ன சொல்ல, ஆண்டவரே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இதுதான் சொன்னார். ஒரு எஸ்தர் ராஜாத்தி பிறந்தது யூத குலத்தை, அந்த யூத நாட்டில் தான் அவன் பிறந்தான். ஆனால் எங்கே, பெர்சிய ராஜ்யத்தில் வந்து இருந்து அந்த யூத குலத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இரவு பகல் ஜெபம் பண்ணி அவள் என்னதான் மாற்றிட்டா, ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கராக அவளுடைய வாழ்க்கையை மாற்றிட்டான். அதே போல் இந்த இடத்துல இருக்கிற இன்னும் இயேசு அறியாதவங்க ஊரில் இருக்கும்போது ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நீங்கள் நிறைய தமிழியன்ஸை பார்க்கலாம், அதே மாதிரி நம்ம மலையாளி சிஸ்டர்ஸை பார்க்கலாம், அதே போல் இன்னும் தெலுங்கு பீப்புள், நம்ம இந்தியன்ஸே நிறையா இருக்காங்களே, அவங்களையாவது என்ன செய்யலாம். அதற்காக ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், என்னை இந்த இடத்துல வேலை கொடுத்ததுக்கு காரணம் என்ன. ஒரு தானியேல், ஒரு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்க வந்து அந்த நாட்டில் உள்ள கிங்டமையே, அங்கே உள்ள கிங்ஸ் அவர்களுடைய ராஜ்ய பாரங்களையே அசைக்கக்கூடிய அளவில் அவங்களுடைய லைஃப் என்ன செஞ்சு மாறுச்சு. அதே போல் ஆண்டவர் சும்மா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை என்ன செய்ய மாட்டார், கொண்டு வரவே மாட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, காரியங்களை செய்யுங்க. நமது மூலமாக கர்த்தர் இந்த தேசத்தை என்ன செய்வார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வனாந்தரம் எப்படி ஆகும், கடுவழி கழிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வதற்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் டாக்டர்ஸ் என்று சொன்னால் நம்ம ஆண்டவர் சமூகத்தினை யாரு, சுதந்திரவாளிகள். அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரா, கோஹர்ஸ் என்று போட்டிருக்கு, உடன் சுதந்திரவாளிகள். சுதந்திரவாளிகள்னால் நமக்கு என்னென்ன அர்த்தம், நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆண்டவரை அப்ரோச் பண்ணும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல, பயத்தின் ஆவியை கொடுக்கல, ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் கொடுக்கவே இல்லை. எப்பவுமே பாருங்கள், சன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அந்த சன்ஸ் வந்து ஃபாதர்கிட்ட, அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் டாட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க யார்கிட்ட பேசுறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, டாட்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, அப்பா அப்படின்னு உரிமையாக பேசுவாங்க. எங்களுக்கு 2 சன், மூத்தது 2 சன்னு, 3வது மகா. இந்த தம்பி மகன்களை பார்த்து சொன்ன என்னதான் கேளுன்னா என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, அப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்க, அப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஆனால் டாக்டர் இருக்கால, அவள் என்கிட்ட வரமாட்டான். நேராக அப்பா இது வேணும், இது செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு நேரம் போகும்போது அப்பா எனக்கு என்ன வாங்கினீங்க,
இந்த பையங்க 2 பேரும் கேட்க மாட்டாங்க, பாய்ஸ் 2 பேரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா டாட்டர்ஸ்க்கு என்ன உண்டு, தகப்பனிடத்தில் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ரைட்ஸ் உண்டு. அதே போல் நாம் என்ன செய்யலாம், எல்லா காரியத்துக்காகவும் நம்முடைய ஹெவன்லி ஃபாதர் கிட்ட ரைட்ஸோடு கூட நம்ம கேட்கலாம். கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்வான். 2வது, டாக்டர்ஸ் மாத்திரம் இல்லை, நம்ம யார் பில்லர்ஸ், கார்வ்டு பில்லர்ஸ். எப்பொழுதுமே பில்லர் என்பது எதற்கு யூஸ் பண்ணுவாங்க, பில்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பில்லர்ஸ் ஆர் பில்லிங். நம்ம முதலாவது நம்ம சொந்த மெட்டீரியல்ஸ் ஃபார் த பில்டிங்ஸ். இப்போ 1 கொரிந்தியர் 3:10, 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது அந்த ஃபவுண்டேஷன் பற்றி போட்டிருக்கு. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. We have to lay our foundation on Jesus Christ only. நிறைய பேர் எதில் ஃபவுண்டேஷன் போடுவாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு பாஸ்டர், ஒரு மேன் ஆஃப் காட் அல்லது உமன் ஆஃப் காட் அல்லது ஒரு மிரக்கிள் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் ஒரு டாக்டரின், அது மேலே போய் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மேனுக்குள்ள எல்லாமே ஹியூமன் பீயிங் தானே, பாஸ்டர்ஸ் எல்லாமே. அவங்களுக்குள்ள நமக்கு விருப்பமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டோம்னா உடனே நம்முடைய லைஃப் என்ன செஞ்சிடும், அப்படியே டிஸ்ட்ராய் ஆகிடும், டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போயிடும். அதனால் நம்முடைய ஃபவுண்டேஷன், நம்முடைய பர்சனல் லைஃப்பில் நம்முடைய ஃபவுண்டேஷன் யார் மேலே போடணும், we have to lay our foundation on Jesus Christ only. இந்த லூக்கா 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மலை பிரசங்கத்தை பற்றி போட்டிருக்கு. லூக்கா 6வது அதிகாரம் 46 48 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது 6th chapter 46 to 48 verse. அதில் ஒரு மனுஷனை குறித்து இயேசு சொல்லுகிறார். இந்த மனுஷன் என்ன செய்கிறான், அந்த கண்மலையின் மேல் கட்டின வீட்டை போல இருக்கிறான். கண்மலையின் மேல் கட்டின வீடு, அது வெள்ளம் வந்தாலும் அது என்ன செய்யல, அழிந்து போகும். அந்த கண்மலையின் மேல் கட்டின வீட்டை யாருக்கு அதை ஒப்பிடுகிறாருன்னு சொன்னால், யாரெல்லாம் those who hears my words and obey it and practice it. சரியா? நம்ம வசனத்தை கேட்குறதுக்கு எப்பவுமே பெண்களை பற்றி என்ன பண்ணுறது தெரியுமா, அவங்க வசனத்தை கேட்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நமக்கு இங்கே கல்ஃபில் தான் எங்கே போனாலும் நமக்கு விமன் குறைவாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் கேரளாலேயும் எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள், மீட்டிங்ஸ்னாலே யார் தான் இருப்பாங்க, லேடிஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளாம் யாருன்னா வசனத்தை கேட்குறதுக்கு எப்படி இருப்போம், பிஸியாக இருப்போம். ஆனால் வசனத்தை கேட்குற நாம் என்ன செய்யணுமா, obey it and practice it. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் he is like a man who builds his house on the rock. அவன் எப்படி பண்ணுவான்னா, அவனுடைய லைஃப்பில் ஃபவுண்டேஷன் எப்படி போடுறான், he digs deep down. சரியா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை பார்த்து சொல்லணும். நம்ம தனியாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நான் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், ஆண்டவரே நான் உமக்குரியவன், நீர் எனக்குரியவன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம சொந்தம். அதுதான் என்னது, நல்லா டீப்பாக நம்முடைய ஃபவுண்டேஷனை ஆண்டவருக்கு தான் நான் சொந்தம். சரியா? நான் என்னுடைய லைஃப்பில் பாஸ்டரோடு நான் என்னுடைய லைஃப், ஒருவேளை ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணாலும் மினிஸ்ட்ரியில் இருந்தாலும் எனக்கு ஆண்டவருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப், என்னை குறித்து ஆண்டவர் என்ன பர்பஸ் அதை நிறைவேற்றணும், அதுதான் முக்கியம். அதற்காக தான் என்ன செய்வேன், அவருடைய சத்தத்தை கேட்பேன். அதனால் பாஸ்டர் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். பாஸ்டரும் அவங்க தான் டிசிஷன் மேக்கர். அவங்க சொல்கிற காரியத்தை தான் செய்வேனே தவிர அதுதான் என்னுடைய லிமிட், அதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன். அவங்க இதை செய்யினா செய்வேன், ஆனால் என்னுடைய விருப்பத்தை சொல்லுவேன், என்னுடைய காரியத்தை சொல்லுவேன். நிறைய இடங்கள்லேருந்து எனக்கும் தனியாக இன்விடேஷன் வரும், அங்கே வாங்க இங்கே வாங்க. அதை பாஸ்டர் போன்னு சொன்னாங்கன்னா எஸ்ன்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லி போவேன். அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏன்னா அவங்க தான் நமக்கு யார், டிசிஷன் மேக்கராக ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. ஆனால் நம்முடைய ஃபவுண்டேஷன் யார் மேலே இருக்கணும், ஏசு மேலே தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பர்சனல் லைஃப் இட் இஸ் லைக் எ காயின். காயின்றதுல 2 சைடு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்,
இன்னொரு பக்கம் நமக்கு என்ன இருக்குது? ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ 2 காரியத்துலேயும் நம்முடைய லைஃப்பில், இப்போ பாஸ்டர் சொன்னது போல் சன்னுடைய கிட்னாப் பண்ணுற சமயத்தில் பாஸ்டர் இல்லவே இல்லை. அவன் வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாளைக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும், என்ன செய்ய தெரியலன்னு அழுன்னு அழுதுட்டு பாஸ்டர் எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்க்குறேன். ஒரு இடத்துலையும் அவங்களுக்கு ஃபோன் கான்டாக்ட் கிடைக்கல. அப்புறம் கடைசியில் அவங்க லக்னோவில் 12 மணிக்கு மேலே தான், ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் அவங்களோட கான்டாக்ட் கிடச்சிச்சு. அவள் சொல்கிறேன், அழுதுகிட்டே சொல்கிறேன், நாளைக்கு என்ன செய்யன்னு தெரியும். அவங்க சிம்பிளாக அங்கேருந்தே என்ன சொன்னாங்க தெரியும்? அவனுக்கு திரும்ப ஃபோன் பண்ணாத, கிட்னாப்காரனுக்கு திரும்ப ஃபோன் பண்ணாத, காசு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே உள்ள அத்தனை ப்ராப்ளம்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகவா, என்ன செய்ய, அது வரைக்கும் வீடு எப்பவும் திறந்தாங்க இருக்கும். அந்த இன்சிடென்ட் பிறகு யார் வந்தாலும் ஆட்களை சந்தேகப்படக்கூடிய அளவில் அத்தனை பேர். எங்கள்கிட்ட பாஸ்டர் சொன்னாங்களே 100 பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்டாஃப் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. அடுத்த நாள் காலையிலே பேப்பரில் வந்துட்டு எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேரையும் ஃபேஸ் பண்ணணும். அவ்வளோ பேருக்கும் நீங்கள் எந்த நியூஸும் இங்கேருந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லணும். அடுத்த நாள் காலையில் எல்லாம் நிறையா அந்த நியூஸ் எடிட்டர்ஸ், நிறையா நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ் எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்தாங்க. நான் சொல்லி வச்சேன், ஒருத்தரும் ஒரு நியூஸ் சொல்லாது. நடந்தது உண்மை தான், ஏன் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, அதனால் ஒரு நியூஸ் சொல்லாதே. அதனால் எப்படியெல்லாமோ தேடி பார்த்து எல்லாத்துட்டையும் நியூஸ் கேட்டு பார்த்துருக்காங்க, ஒருத்தரும் கரெக்ட் பண்ணாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, பாஸ்டர்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டோட கிருபையால் கர்த்தருடைய கரம் கூட இருந்து தாங்கினது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம என்ன காரியத்தை என்ன செய்ய முடியும்? ஃபேஸ் பண்ணலாம். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஃபவுண்டேஷன் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம 1 கொரிந்தியர் 3:12 வாசிக்கிறோம், 6 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸை பற்றி போடுறோம். அந்த பில்டிங்கை நம்ம கட்டுவதற்கு யூஸ் பண்ணுகிற 6 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்: சில்வர், கோல்டு, ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ், அதே போல் ஸ்டார், வுட், ஹே அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? மரம், ஓடு, வைக்கோல், அதே மாதிரி வெள்ளி, பொன், விலையேறப்பெற்ற கல். இந்த 6 காரியத்தினால நம்ம பில்டிங்கை கட்டலாம். அதே போல் ஆனால் புல், வைக்கோல், அந்த மரம்லாம் சீக்கிரம் அந்த ஏதாவது சோதனை வந்துச்சுன்னா அல்லது தீ வந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடும்? எரிஞ்சு போயிடும். நம்ம லைஃப்பை விலையேற பெற்ற காரியத்தினால என்ன செய்யணும்? கட்டணும். பர்சனல் லைஃப்பை விலையேற பெற்ற காரியம்ன்ட்டு பைபிளில் 3 இடத்துல போட்டிருக்கு. 1 பேதுரு 1:7 விசுவாசமானது எனது எதை விட விலையேற பெற்றது? பொன்னை விட விலையேற பெற்றது. நம்ம லைஃப்பில் இந்த இடத்துல இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் நம்ம லைஃப்பை எதனால நம்ம கட்டணும்? ஃபெய்த்துனால தான். ஃபெய்த் மாத்திரம் நம்ம லைஃப்லேருந்து எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் உள்ள பணம் நம்ம கையில் இருந்தால் அந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் வாங்கிடலாம். பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நம்ம வாங்கணும்னா, பெற்று அனுபவிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? ஃபெய்த். அந்த ஃபெய்த் இல்லாட்டி பரலோகத்தில் உள்ள ஒரு பிளெஸ்ஸிங்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது. அதனால் நமக்கு அவசியமானது ஜெபத்திற்கு பதில் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? ஃபெய்த் வேணும். பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு என்ன வேணும்? ஃபெய்த் வேணும். எபிரேயர் 11:23 வாசிக்கிறோம், மோசேயின் தாயின் தகப்பனும் விசுவாசத்தினால அந்த பிள்ளையை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் அதை என்ன செய்தாங்க? 3 மாதம் ஒளித்து வைத்து வளர்த்தார்கள். நம்ம பிள்ளைய பார்க்கும்போதே நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கும். எல்லா பிள்ளைகளும் ராஜாவினுடைய இது என்னது? அவருடைய கட்டளை எல்லா பிள்ளைகளையும் எங்கே போடுறோம்னா நைல் நதியில் கொண்டு போடுறோம். அவங்க ஒருவேளை ஜோமனி இருந்திருக்கலாம். நான் யோசித்தேன், இமேஜின் பண்ணி பார்த்தேன். மோசேயின் அம்மா ஒருவேளை வயிற்றில் கை வச்சு ஜோமனி இருந்திருக்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு பாய் பேபி மாத்திரம் கொடுக்காதே. ஆனால் பிறந்த பாய் பேபின்னா அதை தூக்கி கொண்டு எங்கே போடணும்? கண்டிப்பாக நைல் நதியில் தான் போடணும். அதான் ராஜாவின் கட்டளை. ஆனால் பேபியை பார்த்தா எப்படி இருக்குது? அதில் ஒரு டிவைன் பியூட்டி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள விசுவாசம் வருது. ஒருவேளை இவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு டெலிவரராக வரலாமே அப்படின்னு யோசித்து என்ன செய்தார்? அதை நல்லா பாதுகாத்து வளர்த்து வந்தார். நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போதும் அந்த பிள்ளைகளை பார்த்தா, அதனால தான் சொல்கிறாங்க, பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்களை பார்த்து கழுதை, எரும மாடு, சிலர் பிள்ளைகளை கூப்பிடுறது பிசாசே வா,
பிசாசு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் பிள்ளைய எப்படி கூப்பிடுவோம்? பிசாசுன்னு கூப்பிடுவோம். எரும மாடுன்னு கூப்பிட்டு பாருங்க. ஒரு 15 வயசுல அது ரொம்ப சோம்பேறியா எரும மாடு மாதிரி வந்துடும். கழுதைன்னு கூப்பிடுங்க, அந்த கழுதை மாதிரி உங்களை உதைக்க ஆரம்பிச்சிடும். நல்லா பிள்ளைங்களை பார்க்கும்போதே, சின்னதாக பார்க்கும்போதே, எங்களுக்கு ஒரு பேரன் மாத்திரம் இருக்கான், 3+, அவனுக்கு 3 years இப்போ முடிஞ்சிருக்கு. அவன் பேர் நேத்தன். ஆனால் அவனை வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான் ப்ராஃபட் நேத்தன். ப்ராஃபட் பிளெஸ்ஸிங், நம்ம பெர்னார்ட் பிளெஸ்ஸிங்கெல்லாம் அவனுக்கு தெரியும். எப்போ நம்ம வீட்டுக்கு வர்றவங்க ப்ராஃபட் நேத்தன் அப்படின்னுவோம். சரி, நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம சொல்கிறோமோ அப்படி தான் வளர்ந்து வரணும். விசுவாசத்தோடு வளர்க்கணும். விசுவாசம் இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ அங்கே வலிக்கு, இங்கே வலிக்கு, எந்த வலிக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சுகம் இருக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஃபெய்த் இருக்கணும். அவருடைய நாமத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அப்போ ஃபெய்த் ஒரு விலையேற பெற்ற. ரெண்டாவது நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 31:10 என்னது 31:10 என்ன வாசிக்கிறோம்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய வில்லை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போ நமக்கு என்ன வேணும் தெரியுமா? நோபிள் கேரக்டர் வேணும். சரி, நம்ம ஜோம் பண்ணுறது அந்த வித்தியாசம்னா, பைபிளை எடுத்துகிட்டு போய் நம்ம பிரசங்கெல்லாம் கேட்குறது வேறு மாதிரி வித்தியாச வாழ்க்கை. நம்ம எதை டெவலப் பண்ணணும்? கேரக்டரை நல்லா டெவலப் பண்ணணும். நம்ம கேரக்டர் மூலமாக நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்தாலும் ஆண்டவருடைய வசனம் போட்டிருக்குது, நம்ம தான் யார் தெரியுமா? வாசிக்கிற நிருபமாக. நம்ம நிறைய நேரங்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலாம், மற்ற இந்த ஸ்கூலில் வேலை செய்யலாம். நிறைய பேருடைய வீட்டில் பைபிள் இருக்காது. அவங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க. பட் தே ஹாவ் டு ரீட் த பைபிள் த்ரூ அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையின் மூலமாக அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? இப்படி தான் ஜீசஸ் இருந்திருப்பாங்க போல, இப்படி தான் ஜீசஸ் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க போல, இப்படி தான் ஜீசஸ் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. நம்ம லைஃப் ஒவ்வொன்றையும் ஏன்னு சொன்னால், மற்ற ஊர்களெலாம் நான் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணுவேன், சுவிசேஷம் அறிவிங்க. ஆனால் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே இருக்கீங்க. ஆனால் உங்கள் லைஃப் என்ன செய்யணும்? ஜீசஸை என்ன செய்யணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணிச்சுன்னா உண்மையாக நம்ம லைஃப் மூலமாக என்ன செய்வாங்க? பைபிளை மற்றவங்க வாசிக்கக்கூடிய அளவில் நோபிள் கேரக்டரை நம்ம என்ன செய்யணும்? டெவலப் பண்ணணும். நமக்கு நோபிள் கேரக்டர் நம்முடைய லைஃப்பில் வேணும்னா நீதிமொழிகள் 31:30 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அந்த ஃபியர் ஆஃப் காட் பாஸ்டர் சொன்னாங்கல்ல, அதே போல் we have to develop the fear of God. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் மாத்திரம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்குள்ளே என்ன வரும்? நல்ல கேரக்டர் நம்ம லைஃப்பில் வரும். அந்த ஃபியர் ஆஃப் காட் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நீதிமொழிகள் 31:11 வாசிக்கிறோம், புருஷனுடைய இருதயம் நம்ம என்ன செய்யுமா? நம்பும். சரி, நிறைய பேருடைய ஃபேமிலி லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் உள்ள இதே பிரச்சனையே என்னென்னா, ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க? பிலீவ் பண்ண மாட்டாங்க. சந்தேகத்தின் ஆவி வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த சந்தேகத்தின் ஆவி என்ன ஆவி? பிசாசின் ஆவி. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் ஆஃப் காட் மாத்திரம் இருந்துச்சுன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்க? உங்களை நம்புவாங்க. நீங்கள் அவங்களுக்கு நன்மை தான் செய்வீங்க. மூணாவது, நம்முடைய வாழ்க்கையில் விலையேற பெற்ற காரியமாக இருக்கிறது நீதிமொழிகள் 3:13-15 வாசிக்கும் போது விஸ்டம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த புத்தி ஞானம் ரூபிகளை பார்க்கிலும் விலையேற பெற்றது. சரியா? முத்துக்களை பார்க்கிலும் என்னதான் விலையேற பெற்றது. அந்த விஸ்டம் நமக்கு அவசியம். இந்த விஸ்டம் இந்த இடத்துல விடுறேன். ரெண்டாவது, நம்ம எல்லாருமே ஃபேமிலிஸை என்ன செய்யணும்? பில்டப் பண்ணணும். அந்த ஃபேமிலிஸை பில்டப் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த விஸ்டம் தான் நமக்கு தேவை. யாக்கோபு 3:3 ஜேம்ஸ் 3rd chapter 14-17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் 2 kinds ஆஃப் விஸ்டம். 2 வகையான ஞானத்தை குறித்து போட்டிருக்கு. முதல் ஞானம் என்னன்னு சொன்னால் இந்த உலக பிரகாரமான ஞானம். அந்த உலக பிரகாரமான ஞானத்தில் என்ன இருக்குதா? அதில் என்ன இருக்குதுன்னு போட்டிருக்குது. 14வது வாசிங்க சிஸ்டர். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியமும் விரோதத்தையும் வைத்தீர்களானால்
பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாது. ஆமாம், இஃப் யூ கீப் த bitterness, envy and the self motive. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியம், செல்ஃப் மோட்டிவ், அதே போல் கசப்பு, அதே போல் வைராக்கியம், அதே போல் விரோதம், அதே போல் பொறாமை. இந்த 3 காரியம், என்வி, செல்ஃப் மோட்டிவ், அப்புறம் பிட்டர்னஸ், இந்த 3 காரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. இந்த 3 காரியம் இருக்கிற வீட்டில் எல்லா விதமான கன்ஃபியூஷன், கலவரம் எல்லாமே, எந்த வீட்டுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியுமா? யாருக்கெல்லாம் செல்ஃப் மோட்டிவ், ஹஸ்பண்டோட சப்மிசிவாக போகாமல் நமக்குன்ட்டு ஒரு செல்ஃப் மோட்டிவ், செல்ஃப் ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே எப்போவுமே என்ன இருக்கும்? கன்ஃபியூஷன். பிட்டர்னஸ், ஃபர்கிவிங் ஸ்பிரிட் இல்லாமல் ஒரு பிட்டர்னஸ், ஃபர்கிவிங் ஸ்பிரிட் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன ஏற்படும்? கன்ஃபியூஷன். அதே போல் என்வி, பொறாமை இருந்தாலும் இருக்கும். ஆனால் the wisdom from heaven குறித்து எங்கே வாசிக்கிறோம்? 3rd chapter 17th verse. இதை பார்க்கும்போது பரத்தில் இந்த வருதுகிற ஞானமும், முதலாவது சுத்தம், பியூரிட்டி, 2வது சமாதானம், பீஸ், லவ்விங், சாந்தம். சரியா? சாந்தம் என்ன? கன்சிடரேட், சப்மிசிவ்னஸ், நல்ல குட் ஃப்ரூட்ஸ் வித் என்ன கொடுக்கணுமா? நல்ல இரக்கத்தில், மர்சி ஹார்ட், கம்பேஷனேட் ஹார்ட்டோடு கூட நம்ம இருந்தால் நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய, நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்போம். இம்பார்ஷியாலிட்டி அண்ட் தி சின்சியரிட்டி. சரியா? நமக்குள்ளே இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா 7 pillars இருக்கும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டி எத்தனை தூண்களால் அலங்கரிக்கிறாளாம்? 7 தூண்கள். அந்த 7 தூண்களும் எங்கே இருக்குது? ஜேம்ஸ் 3rd chapter 17th verseல அந்த 7 pillars-ஐயும் பார்க்கலாம். முதல்ல சுத்தம், பியூரிட்டி, அதே போல் சமாதானம், சாந்தம், இணக்கம், அதே போல் இரக்கத்தால் நற்கனிகளால் நிறைந்த வாழ்க்கை, மாயமற்றதான வாழ்க்கை, பட்சபாதம் இல்லாத வாழ்க்கை. இந்த 7 தூணும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வீடு என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். நான் எப்பவும் என்னுடைய இந்த நாட்கள்ல எல்லாம், முன்னால் உள்ள நாட்களில் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணும் போது எல்லாம் இந்த 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்து மேலே என் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த 7 பில்லரும் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். இன்னும் அடிக்கடி ஜெபம் பண்ணேன். காலையிலேயே ஜெபம் பண்ணும் போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது சமாதானம் இருக்கணும். நம்முடைய வீடுகளுக்குள்ள பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்க சப்மிசிவாக இருக்கணும், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு சப்மிசிவாக இருக்கணும், ஒரு இணக்கம் காணப்படணும். எங்கள் வீட்டுக்குள்ளே பட்சபாதமே இருக்கக்கூடாது. 2 மருமக்கமாக இருக்காங்க, 2 பேரும் எங்களுக்கு ஒன்று தான், டாக்டரும் ஒன்று தான், 3 பேரும் ஒரே மாதிரி சிஸ்டர்ஸ் மாதிரி தான் அலைவாங்க. அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே பட்சபாதம் இருக்கக்கூடாது. எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் மாமனார் மாமியார் அந்த விதமான என்ன இருக்கக்கூடாது? இம்பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பில்லர்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு அனுபவம், எந்த வசனங்களையெல்லாம் ஆண்டவர் ப்ராமிஸாக கொடுக்குறாரோ, நம்ம ஒரு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் வேர்டு கொடுத்தாருன்னா அந்த ப்ராமிஸ் வேர்டுக்கு ஜெபம் பண்ணும் போதே அப்படி தான் ஜெபம் பண்ணேன். கையை வச்சு திறந்து வச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இந்த வசனத்தின்படி எனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த வசனத்தின்படி என் குடும்பத்தில் அற்புதம் செய்யணும். இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். நிச்சயமாக கேட்டு பாருங்க, விசுவாசத்தோடு கேட்டு பாருங்க. நீங்கள் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். 3ஆவதாக, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரம் இல்லை, குடும்ப வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நம்ம என்ன செய்கிறோமோ சபையை கட்டுறோம். we are the builders of the church. ரோமன்ஸ் 16th chapterல சென்ட் பால் 9 விமனுடைய பெயரை மென்ஷன் பண்ணியிருக்கிறான். 9 விசுவாசிகளுடைய பெயர்களை, பெண்களை பற்றிய எழுதியிருக்கிறான். 1ஆவது வசனத்தில் ஃபீபியை பற்றி எழுதியிருக்கிறான். அந்த பெப்பேயாள் அவள் யார் என்று சொன்னால், அந்த பாஸ்டருக்கும் மற்றவர்களுக்கும் அவள் எப்படி இருந்தால்? சப்போர்ட்டிவாக இருந்தாள், ஹெல்ப்பராக இருந்தாள். அதே போல் நம்ம சர்ச்சஸ் எல்லாம் பில்டப் பண்ணுறதுக்காக விமன் யாராக மாறணும்? ஹெல்ப்பர்ஸாக மாறணும். பாஸ்டருக்கு ஹெல்ப்பராக மாறணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப்பர்ஸாக மாறணும். 2வது,
ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து 3rd, 4th and 5th verseல பார்க்குறோம். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய வீட்டை மற்றவங்க வந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரேயர் ஹவுஸாக மாற்றியிருக்காங்க. ப்ரேயர் ஹவுஸாக மாற்றுறதுனால நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு தே ஆர் தேங்க்ஃபுல் டு ஆக்கில்லா அண்ட் பிரிசில்லா. இந்த ஆக்கில்லா பிரிசில்லாவை அவர் சென்ட் பால் எழுதும்போது தே ஆர் co-laborers with me அப்படின்னு எழுதியிருப்பார். நம்ம லைஃப்பில் நம்ம எந்த விஷயத்தில் ஊழியத்தில் சபைக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்க வேண்டுமோ அதில் நல்ல பிரயாசப்படுகிற உடன் வேலையாட்களாக இருந்தால் சபை என்ன செய்யணும்? வளரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க தனியாக இருக்கிறவங்களே என்ன செய்யலாம்? இங்கே நம்ம இந்தியாவில் உள்ளவங்களே என்ன செய்யலாம்? நீங்கள் எந்த ஃபெலோஷிப்பு போகிறீங்களோ அங்கே கூட்டிகிட்டு போகலாம். அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஒருவேளை சில நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஊரில் இருக்கும்போது ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இப்படி தனியாக கிடப்பாங்கல்ல அப்போ ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதனால் அப்படிப்பட்டவங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் நல்லா அவங்களுக்கு ஆதரவாக இருந்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம், சுவிசேஷத்தை சொல்லலாம். அதே போல் அந்த 16th chapterல 6th verseல மேரியை பற்றி வாசிக்கிறோம். 9th verseல திரிபோசால் இவங்களை பற்றி வாசிக்கிறோம். 9th verseல இவங்க வாசிக்கிறோம். அப்புறம் ரூஃபஸுடைய மதரை பற்றி வாசிக்கிறோம். ஜூலியஸ் என்றவங்களை பற்றி வாசிக்கிறோம். இப்படி 9 விமனை பற்றி போட்டிருக்கு. அவங்கெல்லாம் என்ன போட்டிருக்கு தெரியுமா? தே ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், பிரயாசப்படுறாங்க. சகோதரிகள் யாராக மாறணும்? சர்ச்சை பில்டப் பண்ணுறதுக்கு யாராக மாறணும்? ஹார்ட் ஒர்க்கர்ஸாக மாறணும். நம்ம நல்ல ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஃபெலோஷிப்புக்கு வரும்போது கர்த்தருடைய பிரசன்னம் அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கணும். ஆண்டவர் அந்த பிரசன்னம் இருந்தால் தான் வர்றவங்களுக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். எங்கள் சபையில் 60% ஆஃப் பீப்புள் ஆர் தி ஹிந்து கன்வெர்ட்ஸ் தான். ஹிந்துயிசத்துலேருந்து வந்தவங்க தான். அவங்க சொல்கிற முதல் சாட்சி என்னென்ன தெரியுமா? நான் இந்த இடத்துக்கு வந்தேன், எங்களுக்குள்ளே என்ன கொடுத்தார் ஆண்டவர்? ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கொடுத்தார். ஆட்களுக்கு தேவை என்ன தெரியுமா? பணம் இல்லை, ஹெல்த்து கூட அவசியம் இல்லை. முதல்ல என்ன வேணும்? அவங்க மனசில் ஒரு பீஸ் வேணும், அந்த பீஸ் ஆஃப் மைண்ட். அதுக்காக தான் தாவீது ராஜா ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, நான் ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் காண ஆசையாக இருந்தேன், கண்டேன். நம்ம ஃபெலோஷிப்புக்குள்ளே என்ன வேணும்? காட்ஸ் க்ளோரி அண்ட் பவர். சரியா? ஒரு இடத்துல வந்த உடனே அவங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டா அதில் பீஸ் ஆஃப் மைண்ட். திரும்பவும் வருவாங்க. அவங்கள கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நல்ல கர்த்தருடைய பிரசன்னத்தை தன்னால் ஹீலிங் வரும். தன்னாலேயே செப்பரேட்டட் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்துருவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இப்போ எங்கள் சர்ச்சில் ஃப்ரைடே தோறும் நாங்கள் விமன் சர்வீஸ் நடத்துகிறோம். அந்த விமன் சர்வீஸில் எங்கள் மற்ற பாஸ்டர்ஸ் ஒய்ஸ் தான் கொயர் லீடர்ஸாக இருந்து ஒர்ஷிப் லீடராக இருந்து நடத்துவாங்க. நான் ப்ரீச் பண்ணுவேன் அல்லது யாரையாவது ஒருத்தவங்களை ப்ரீச் பண்ண விடுவேன். நல்லா ஒரு 1000க்கு மேலே விமன் சர்வீஸ்க்கு வர்றாங்க. ஏன்னா ஹிந்துஸ் வந்து ஃப்ரைடேஸை தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்பெஷல் டேஸாக சொல்கிறாங்க. அதனால அவங்க குழந்தைக்காக, திருமணத்துக்காக, எத்தனையோ காரியத்துக்காக எங்கெல்லாமோ போகிறாங்க. நான் சொல்லியிருக்கேன், எங்கள் பிலீவர்ஸை அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். அதனால் நிறைய பேர், ஒரு 100-200 பேராவது என்கிட்ட வந்து அன்றைக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் நிறைய பேருக்கு விடுதலை, நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கு. அடுத்த வாரம் வந்து அவங்க என்ன செய்வாங்க? டெஸ்டிமனி ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? நம்மளால் முடிந்த காரியத்தை கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க. சும்மா இருக்கக்கூடாது. இந்த மரியாளை குறித்து வாசிக்கிறோம். மார்க் 14வது அதிகாரத்தில் வருகிற மரியாள் நளதம் என்ற விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தனை ஊற்றினான். சீஷர்கள்லாம் சொன்னாங்க, என்ன 300 பணத்துக்கு விற்று அதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. ஆனால் இயேசு சொன்னார், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமான கிரியை செய்தால் செய்கிறத முந்தி செய்து கொண்டான். நம்ம நிறைய நேரங்களில் அடுத்த வருஷம் நம்ம ஊழியம் செய்யலாம். 2010 ஒருவேளை உங்களுடைய காரியத்தில் வித்தியாசமான சிச்சுவேஷனே வித்தியாசமாகி ஒருவேளை இந்த இடத்த விட்டு கூட நீங்கள் போக வேண்டியது இருக்கலாம். நமக்கு ஃப்யூச்சரை பற்றி நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னைக்கு நான் ஆண்டவரே உமக்காக என்ன செய்யணும், முந்தி நான் என்ன செய்யணும், உமக்காக என்ன செய்யணும். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு கூட கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, கர்த்தருடைய சபை கட்டப்படுவதற்காக உதவி செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் சிட்டி அண்ட் நேஷன். யூ ஹாவ் டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்.
தேவ ராஜ்யத்தை கட்டுறது நிமித்தமா நம்ம இருக்கிற தேசத்துக்குள்ள ஒரு மாறுதலை கொண்டு வரணும். மீகா 4வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே எழுந்து போரடி. மைக்கா 4th chapter 13th verse. டாட்டர் ஆஃப் ஜயன் அரைஸ் அண்ட் த்ரெஷ் அப்படின்னு போட்டிருக்கு. நீ எழுந்து போரடி, ஐ வில் கிவ் யூ த அயர்ன் ஹார்ன்ஸ். வாசிங்க. உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குகிறேன். போதும். ஆண்டவர் குமாரத்திகள் ஒவ்வொருவருக்கும் தேசத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவதற்காக அவங்க ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஐ வில் கிவ் யூ த அயர்ன் ஹார்ன்ஸ். இரும்பு கொம்பை கொடுத்துருக்கிறார். இரும்பு கொம்பு. நீங்கள் சகரியா 1ஆம் அதிகாரத்தில் 14th verse 18th verse 18 to 21 verse வாசித்தீங்கன்னா, 1st chapter 18 to 21 verse. இதில் ப்ராஃபட் நல்லா கவனிங்க. ப்ராஃபட் சகரியா முதல்ல ஒரு விஷன் பார்க்குறார். அந்த விஷனில் பார்த்தா 4 கொம்பு 4 ஹார்ன்ஸ் பார்க்குறார். ரெண்டாவது ஒரு விஷன் பார்க்குறார். அது 4 தொழிலாளிகள், 4 ஒர்க்கர்ஸ் அதை பார்க்குறார். இந்த கொம்பு என்ன செய்யுதுன்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, 20-21 வசனத்தில் இந்த கொம்பு யூத ஜனத்தை அதே போல் இஸ்ரவேல் ராஜபாரத்தெல்லாம் என்ன செய்யலாம், பயம் உறுத்துதான். அதை பயம் உறுத்தவும், அதை கீழே விழத்தள்ளவும், அதை பிரிந்து போகவும் கிரியை செய்யலாம். அதே போல் சர்ச்சஸ்க்கு விரோதமாக நம்ம ஒருவேளை சொல்லலாம், இந்த ரிலிஜியன் அந்த ரிலிஜன், இந்த ஆட்கள், இந்த கவர்மெண்ட் இல்லை. யார்? ஒரு கொம்பு. அந்த கொம்பு தான் யார்? பிசாசு. அந்த பிசாசனுடைய 2 வேலை. ஒன்று என்ன செய்தான், தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாதபடிக்கு பயம் உறுத்துதான். ரெண்டாவது, அந்த தேவ ராஜ்யத்தை கீழே விழத்தள்ளுகிறதற்கு தான். அதனால தான் பாஸ்டர்ஸ்காலாம் நல்லா ஜெபம் பண்ணும். பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, நல்லா ஆண்டவரால் எடுத்து உபயோகிக்கப்படுற பாஸ்டர்ஸு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் விழுகிறதுனால முழு சபையும் வீணாக போயிடுது. அது பிசாசனுடைய தந்திரம். பிசாசு தான் விபச்சார ஆவிகளை பாஸ்டர்ஸ் குடும்பத்துக்குள்ளே அனுப்பி பல போராட்டத்தை உண்டாக்குறான். அதனால ஜெபம் பண்ணணும். அந்த பிசாசனுடைய தந்திரம் என்ன? ஆண்டவருக்காக உபயோகிக்கப்படுகிற தேவ ராஜ்யத்தில் உள்ள முக்கியமாக இருக்கிறவர்களை என்ன செய்யணும்? விழத்தள்ளணும். அதே போல் பயமுறுத்தணும். நீங்கள் இப்படி செஞ்சால் அப்படி செய்யணும். நம்ம இந்தியாவில் கூட பயங்கரமாக ஹிந்துத்துவா, பிஜேபி, அது இதுன்னு வச்சு. இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரை வாசிங்கன்னா ஆண்டவர் அதெல்லாம் ஜோமனை கீழே கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. அந்த நமக்கு விரோதமாய், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் யாரெல்லாம் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்களோ, அந்த பயமுறுத்துகிற அந்த கொம்பை தொழிலாளிகளாகிய நாம். அடுத்த விஷயத்தில் என்ன பார்க்குறோம்? 4 தொழிலாளிகள், 4 ஒர்க்கர்ஸ். இந்த 4 தொழிலாளிகளும் அந்த கொம்பை என்ன செய்கிறாங்கன்னா, பயமுறுத்தி அந்த கொம்பு மேலே எழும்பாத படிக்கு கிரியை செய்கிறார். அதனால தான் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகள், அது சீயோன் குமாரன் போடலை, என்ன போட்டிருக்கு? டாட்டர்ஸ் ஆஃப் ஜயன். சீயோன் குமாரத்திகளுக்கு ஆண்டவர் என்ன கொம்பு கொடுத்துருக்கிறார்? இரும்பு கொம்பு கொடுத்துருக்கிறார். இந்த இரும்பு கொம்பை வச்சு புருஷன்கிட்ட சண்டை போட்டுறக்கூடாது, சரியா? இரும்பு கொம்பை வச்சு அடுத்த சர்ச்சில் உள்ள பிலிவர்ஸ் கூட சண்டை போட்டுறக்கூடாது. இந்த இரும்பு கொம்பை வச்சு யார்கிட்ட சண்டை போடணும்? பிசாசின் இடத்தில் சண்டை போடணும். பிசாசின் இடத்தில் சண்டை போடும்போது ஆண்டவருடைய வேத வசனம் வாசிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17-18, இதோ சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன், தேள்களை மிதிக்கவும் சர்ப்பங்களை மிதிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நம்ம ஜெபம் பண்ண நல்லா கவனிங்க. சீயோன் குமாரத்திகளே எல்லாரும் நல்லா கவனிங்க. நீங்க ஜெபிக்க சாத்தான் ஆகாய மண்டலத்திலிருந்து கீழே விழுகிற அந்த தேளை, கீழே விழுகிற சர்ப்பத்தை உங்க வெறும் காலால, பேர் ஃபுட்டால என்ன செய்ய முடியாது? ஸ்டெப்பிள் பண்ண முடியாது, மிதிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? பிரான்ஸ் ஷூ கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கதை என்ன கொடுத்திருக்கிறார்? வெண்கல குழம்பு, பிரான்ஸ் ஷூ. லெதர் ஷூ போட்டா கூட என்ன செய்யணும்? பாம்பு கடிச்சிருமா? பாம்பு பிசாசினுடைய கிரியைகள். ஹல்லேலூயா. நான் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா.
இந்த மத்தியான வேலையில கூட தகப்பனே உங்களுடைய சமூகத்துல வந்து உங்களுடைய வார்த்தைகளை தானிக்க கத்து பாராட்டின கிருபைக்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த வனாந்திர தேசத்துல அப்பா நீரூற்றாய் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீரே தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. அப்பா இந்த மீட்டிங் கூட சக்சஸ்ஃபுல்லா முடிக்க என் தேவன் பாராட்டின கிருபைக்காக பாதுகாப்புக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆதி திட்டத்தை தகப்பனே பிள்ளைகள் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்பா. எங்களுக்கு பிரயோஜனமா அப்பா நான் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டுறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்துக்கு கூட உங்களுடைய சமூகத்தை நாங்க ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த சென்றான துரியாத நேசர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை வழிநடத்தியாக சொல்லிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை தாமதத்தாக எங்களை நடத்துகிறோம். துதியான மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே.